விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் திரைப்பட பாணியில் ஏரியாவில் யார் கெத்து என காட்டுவதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞரை 33 முறை சரமாரியாக வெட்டி சிதைத்த இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். படுகொலை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? சிவகாசி சிவன் கோவில் நந்தவன தெருவைச் சேர்ந்தவர் 29 வயதான முத்தையா என்கிற முரளி. இவர் கட்டிடங்களில் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யும் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி வழக்கம் போல பணிக்கு சென்றுவிட்டு வீட்டின் அருகே அமர்ந்து தனது நண்பர் சுந்தர் உள்ளிட்ட இருவருடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் இருவர் முத்தையாவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சிறிது நேரத்தில் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து மர்ம நபர்கள் முத்தையாவை சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த முத்தையா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாசி நகர போலீசார் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த படுகொலை சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்திய போது உயிரிழந்த முத்தையாவுக்கும் அண்ணா காலனியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் முன் விரோதம் இருந்து வந்தது தெரிய வந்தது. சந்தேகத்தின் பெயரில் அண்ணா காலனியைச் சேர்ந்த செல்வம் என்கிற கொசுரு, மணிகண்டன் என்ற கொசுவன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. பிடிபட்டவர்களுக்கும் பராசக்தி காலனியைச் சேர்ந்த சரவண பிரபு என்பவருக்கும் இடையே அந்த பகுதியில் யார் கெத்து என்பதை காட்டுவதில் போட்டி இருந்து வந்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி செல்வம் என்கிற கொசுரு தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த பைக்கை சரவண பிரபு நண்பர்களுடன் சேர்ந்து தீ வைத்து எரித்திருக்கிறார். இந்த பிரச்சனையில் தற்போது கொலையான முத்தையா சரவண பிரபுவிற்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். அந்த முன்விரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டு செல்வமும் அவரது நண்பர் மணிகண்டனும் சேர்ந்து முத்தையாவை 33 முறை வெட்டி சிதைத்துவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் சிவகாசி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். திரைப்பட பாணியில் ஏரியாவில் கெத்து என காட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் அரங்கேறிய இந்த கொடூர கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.